வெல்கம் மோடி என்று பாஜகவுடன் கூட்டணி வைக்க திமுக திட்டமிட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற விழாவில் பேசிய அவர், அதிமுகவை பாஜகவுடன் இபிஎஸ் இணைத்து விடுவார் என்ற உதயநிதியின் விமர்சனத்திற்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். தந்தை மகனை புகழ்ந்து பேசுகிறார், மகன் தந்தையை புகழ்ந்து பேசுவதாக குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி, நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த விஷக்காளான் உதயநிதி என்று சாடியுள்ளார். உதயநிதிக்கு நாவடக்கம் தேவை என்று கூறிய அவர், தான் உழைப்பால் உயர்ந்ததாக தெரிவித்துள்ளார். தந்தையின் அடையாளத்தால் பதவிக்கு வரவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்க முயற்சிக்கிறான். நான் ஒன்னும் வைக்க முயற்சிக்கலை, நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இதே திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது, திரு மோடி அவர்கள் பிரதமராக இருந்து தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுது கோ பேக் மோடி என்று கருப்பு போல விட்டுவீங்க திமுக காரன். திரு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராகி திரு ஸ்டாலின் முதலமைச்சரான பொழுது வெள்ளை குடி பிடித்து வெல்கம் மோடி என்று வரவேற்று வரும் இதே ஸ்டாலின் தான். இரட்டை வேடம் போடுகின்ற தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின். நாங்க அப்படி அல்ல. ஒரு பக்கம் கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் அவரை அழைச்சு பேசுற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல. எல்லாத்துக்கும் மேல வேடிக்கை என்னன்னா, அப்பா மகனை புகழ்ந்து பேசுறார், மகன் அப்பா புகழ்ந்து பேசுறான். இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்தில் நடக்குது. இதுதான் வேடிக்கை. திரு உதயநிதி அவர்களே, நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த விஷக்காளான் நீங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள்.